வணக்கம், நிஷா ஃப்ரம் ஸ்ரீகோலாபுரி டால் ஸ்கூல், சென்னை. April 19th சென்னையில் ஒரு ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் பிளான் பண்ணியிருக்கேன் இல்லையா. பேஸ்ட் ஆன் த ரிக்வெஸ்ட் நிறைய பேர் வந்து மேடம் ஏப்ரல் மே தான் எங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கும், ஸோ ஒரு பர்சனல் கிளாஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த ஆஃப்லைன் ஒர்க் ஷாப் வந்து சென்னையில் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து இந்த நிறைய பேர் டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க, மேடம் என்ன கற்றுக் கொடுப்பீங்க, நாங்கள் ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கேங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் டைப் பண்ணி அனுப்புறது கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த சின்ன வீடியோ ஐ திங்க் உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ் டேட் வந்து சாட்டர்டே April 19th. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். காலையில் 10 o'clock டு ஈவினிங் 5 o'clock. ஸோ அந்த டைம் ஆகிடும். இதில் வந்து நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸும் எடுத்துகிட்டு வர வேண்டாம். எல்லா மெட்டீரியல்ஸும் நானே கொடுத்துருவேன். உங்களுக்கு சிஸ்ஸர்ஸ் மட்டும், ஏன்னா நிறைய பேர் வந்து என்னோட சிஸ்ஸர்ஸ் யூஸ் பண்ணால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் சிஸ்ஸர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ மற்ற எல்லா மெட்டீரியல்ஸும், அதாவது ஃபேப்ரிக், ஸ்டஃபிங் காட்டன், ஸ்டாண்ட், ஃபேஸ் எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். அண்ட் ஃபேப்ரிக், அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஃபேப்ரிக் எல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஸோ இதில் என்ன கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னா, ஃபேப்ரிக் டால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, துணியில் செய்கிற பொம்மைகள். அந்த பொம்மை எப்படி செய்யலாம், அதோட மெஷர்மெண்ட்ஸு எப்படி. நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் செய்கிறது எங்கே அப்படின்னா, அந்த மெஷர்மெண்ட்ஸ் தான் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஈஸியாக எப்படி வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும், எப்படி கட் பண்ணணும், அண்ட் ஸ்டஃபிங் எப்படி பண்ணணும், என்ன டைப் ஆஃப் ஸ்டஃபிங் பண்ணணும், அதெல்லாம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருவேன். இதுக்கு உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் டெய்லரிங் தெரிஞ்சிருந்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஹேண்ட்மேட் டால்ஸ் இப்போ மற்ற டால்ஸ் மாதிரி இல்லை. ஹேண்ட்மேட் டால்ஸ் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த ஃபினிஷிங் எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ டெய்லரிங் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் தெரிஞ்சால் போகிறேன். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் மாதிரி காம்ப்ளிகேட்டட் டெய்லரிங் தெரியணும்னு இல்லை, சிம்பிளாக கட்டிங் தெரியும், எனக்கு தையல் மெஷினில் ஒரு ஸ்டிச் போட தெரியும், அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இது புரியறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் டெய்லரிங் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லுறது. ஸோ இந்த ஸ்டஃபிங் எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும், எப்படி ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பாஸ்டரில் பொம்மைகள் பண்ணுறோம் இல்லையா. ஸோ உட்காந்த மாதிரி, நின்ன மாதிரி, பெருமாள் மாதிரி, துர்கை மாதிரி, 4-5 கை எப்படி வைக்கிறது, படுத்துற பெருமாள் மாதிரி எப்படி செய்யறது, அந்த மாதிரி எல்லாம் கூட அதுவும் கற்றுக் கொடுத்துருவேன். அது வந்து செகண்டரி. அதுக்கப்புறம் இதுக்குவே வந்து 4 to 5 hours மினிமம் ஆகிடும் இது கற்றுக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பொம்மையை எப்படி அலங்காரம் செய்யணும், அதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லையா. பொம்மை மட்டும் செஞ்சால் போகாது, அந்த அலங்காரம் செய்யறதோட கான்செப்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்செடுத்துன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட கிரியேட்டிவ், உங்களோட ஐடியாஸ், இப்படி அலங்காரம் பண்ணலாமே, அப்படி அலங்காரம் பண்ணலாமே எல்லாம் நீங்கள் அதுக்கப்புறம் செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் கிட், அது வந்து மோகினி ஆட்டம் டான்ஸர் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அந்த டான்ஸ் காஸ்டியூம் புரிஞ்செடுத்துன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குண்டான மெட்டீரியல் தனியாக அது வந்து கிஃப்டாக தரப்போகிறேன். அது நான் யூஸ்வலாக வந்து 2000 rupees சார்ஜ் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு கிஃப்டாக வந்துடும். அந்த டாலும் நம்ம வந்து கிளாஸில் செஞ்சு பார்ப்போம். உங்களுக்கு எப்படி அது வந்து ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி கை கால் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாமே அந்த ஒரு டால் அலங்காரம் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸோ 1 full day ப்ரோக்ராமு. நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸும் எடுத்துகிட்டு வர வேணாம், ஃபுட்டும் நாங்களே கொடுத்துருவோம். இல்லை உங்களுக்கு எனக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் செட் ஆகாது, நானே எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் வாட்டர் பாட்டில் அஃப்கோர்ஸ் அது மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அது ஒன்று தான், வேறு ஒன்றும் எனக்கு ஞாபகம் வரல. உங்களுக்கு இன் அடிஷன் டு திஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுக்கு என்ன ஃபீ அப்படின்னா வந்து 4,999. இது வந்து ஆல் இன்க்ளூசிவ் மெட்டீரியல். அப்புறம் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் தனியாக கொடுத்துருவேன். உங்களுக்கு ஃப்யூச்சரில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த வீடியோ ரெக்கார்டிங் மெட்டீரியல்ஸு ப்ளஸ் ஒரு கிஃப்ட், ஒரு கிட். அது இல்லாமல் இந்த எந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நம்பர் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி இருக்கும். அது வந்து நான் குரூப்பில் நீங்கள் பேமெண்ட் பண்ணதும் நான் உங்களை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவேன். அந்த குரூப்பில் நான் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். வேறு என்ன பண்ணணும், வேறு டூஸ் அண்ட் டோன்ட்ஸு அதெல்லாம் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 25 people தான் ஒரு ஹாலில் அகாமடேட் பண்ண முடியும். அதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணக்கூடாது, இதுதான் ரைட் டைம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்மீடியட்டாக அந்த 8122
67838. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கூகுள் பே பண்ணுங்க. இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 7305667838. இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஐ வில் மீட் யூ ஆன் 19th வித் தி கிட் இன் ஹேண்ட். உங்களை மீட் பண்ணுறதுக்கு நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். டால் மேக்கிங்னா என்ன, அது ஹேண்ட்மேட் டால்ஸ் என்ன, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், அந்த மாதிரி டிப்ஸும் நான் உங்களுக்கு நிறைய ஷேர் பண்ண போகிறேன். ஐ வில் மீட் யூ. பை பை ஃபார் நவ். நிஷா.